ஹலோ மக்களே, வெல்கம் டு அனிவிக்கி விலாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுங்க விலாக்ஸ் போட்டு. ஆக்சுவலி விலாகெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எடிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ப்ளஸ் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் எதுவும் சரியில்லையா, ஸோ மைண்ட் அப்படியே இதுக்குள்ளே வரல. ஸோ இப்போ எடிட் பண்ணதை போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலி விக்கி ட்ரிப் போனான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல. அதுக்கப்புறம் நானும் ஜெய்யும் தனியாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அவனுக்கும் அவங்க டேடியோட ஞாபகம் வந்துகிட்டே இருந்ததா. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. சரி, நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம நாளைக்கு டேட் போவோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டேட்டுன்னு கேட்டுகிட்டே இருந்தான் நைட் ஃபுல்லாக. நான் சொல்கிறேன், உனக்கு பிடிச்சதுக்கெலாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு நான் ஒரு 12 பக்கம், ஏன்னா நாங்கள் எந்திரிச்சது லேட்டு. ஸோ 12 பக்கம் எந்திரிச்சு ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எஸ்கே படத்துக்கு தான் போனோம், மதராசி போனோம். அவனுக்கு மூவினா பிடிக்கும், பட் எஸ்கே யார், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினி, விஜய் மட்டும்தான். ஸோ இவங்க யாருன்னு கேட்டுட்டு நீ பாருடா, எனக்கு அனிதாக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவன் வரது என்னமோ பாப்கார்னுக்காக தான் வருவான், பாப்கார்ன் ப்ளஸ் ஜூஸ்க்காக தான் வருவான். ஸோ எனிவே அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நாங்கள் நல்ல பேர் 2 பேரும் ஜாலியாக படம் பார்த்துட்டு, அவன் கொஞ்சம் தேட்டர்லேயே ஆடிட்டு தான் இருந்தான். பட் எப்பயுமே நடக்கிறது தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது அவனுக்கு பிடிச்ச இந்த ஃபன் ஜோனுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ த்ரில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம், அந்த தேட்டர் பக்கமே இருக்குது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு கார்டு வேறு மறந்துட்டேன். அங்கே போயிட்டு திருப்பி மறுபடியும் புது கார்டு வாங்கி, சாக்ஸும் மறந்தாச்சு. இதுக்கு தான் வரும்னு தெரிஞ்சு தான் வந்தேன், இருந்தாலும் மறந்துட்டேன். ஸோ சாக்ஸ் போட்டு, எனக்கும் சாக்ஸ் இருந்தால் 40 ருபீஸு. ஸோ அவன் வேண்டாம் போ, ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு வந்ததான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் சாக்ஸ் வாங்கி அவ்வளோ அனுப்பியாச்சு. அவன் வழக்கம் போல் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருந்தான் உள்ள. நான் அப்படியே சுற்றி என்னென்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கேம்ஸ் விளையாடுறாங்க, என்னென்ன வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டும் வீடியோ எடுத்துகிட்டும் இருந்தேன். இது ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. எப்பயுமே நாங்கள் 3 பேர் வருவோம், இப்போது நாங்கள் 2 பேர் மட்டும் வருது. ப்ளஸ் அவனை எப்பயுமே நான் மோஸ்ட்லி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டேன்னா, ரொம்ப கம்மியாக எடுத்துப்பேன். அவரை விட அவர் தான் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கான், அவனுக்கு என்னென்ன தேவையாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வருவார். ஸோ இந்த தடவை நான் எல்லாத்தையும் பண்ணும்போது, எப்பயுமே எல்லார் வீட்லேயும் விமென்ஸ் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. நான் கொஞ்சம் பொறுப்பு தான், பட் இருந்தாலும் கர்ச்சீஃபு, அவனுக்கு தேவையான அந்த தண்ணி பாட்டில் இதெல்லாமே அவர் தான் எடுத்துப்பார், பேக் முதற்கொண்டு. ஸோ இந்த தடவை தனியாக போகிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேம்ஸ்லாம் ஆடி ஒரு டயர்டு, சரின்னு சொல்லிட்டு ஒரு டோனட்டும் ஒரு பஃப்ஸும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.